தெய்வத் தொண்டுகள் புரிவதையே தங்கள் வாழ்நாளின் குறிக்கோளாக கொண்டு சைவத்தையும் தமிழையும் வளர்த்த சைவ பெரியார்களின் வரலாற்றை சிவஞானச் செல்வர் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் என்னும் நூலிலே சுவைபடக் கூறியுள்ளார். சைவத் திருமுறைகள் 12 இந்நூல் 12வதாக சொல்லப்பட்டுள்ளது. அதிலிருந்து இறைத்தொண்டு புரிந்த சைவ பெரியார்கள் வரலாற்றை சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். விரன்மிண்ட நாயனார். மலைநாடு என்றாலே இயற்கை வளத்துடன் மா, பலா, தென்னை, வாழை மற்றும் பல வகை கனிவளங்களுடன் அழகு ஒத்து குலுங்கும் சௌந்தர்ய தேவதையாக காட்சியளிக்கும் பரசுராமன் என்ற தவத்திலும் வேள்வியிலும் சிறந்த மாமுனிவன் கொன்றை மாலை அணிந்த சிவபிரானிடம் மழுவாயுதத்தை பரிசாக பெற்றவன். பரசுராமன் ஜமதக்னி மாமுனிவரின் மகன். காத்த வீரியன் என்ற சத்திரிய மன்னன் ஒருவன் ஜமதக்னி மாமுனிவரை கொன்றுவிட்டான். அதனால் மனம் வருத்தமடைந்த பரசுராமன் அரச பரம்பரையை அழித்து விடுவதாக சபதம் மேற்கொண்டார். அதற்காகவே சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து பரசு என்னும் மழு ஆயுதத்தை பரிசாக பெற்றான். எண்ணற்ற மன்னர்களை கொன்ற பரசுராமன் அவர்கள் இரத்தத்தால் தன் தந்தைக்கு தர்ப்பணம் செய்தான். பலரை கொன்ற பழி பரசுராமனை அடைந்ததால் அதனை போக்கிக் கொள்ள மீண்டும் கைலைநாதனை நோக்கி தவம் மேற்கொண்டான். மறையவர்கள் தொல்லை இல்லாமல் தங்கள் இறைப்பணியில் ஈடுபட ஈசனிடம் தனிநாடு வேண்டி நின்றான். வருண ஜபத்தை செய்து தென்கடலில் தன் மழு ஆயுதத்தை வீசி எறிந்தான். அது விழுந்த இடமே மறையவர்கள் வாழ வேண்டிய இடமாக இறைவனால் அளிக்கப்பட்டது. அதுவே மலையாள கரையோரமாக மாறியது. கடலின் முத்தும் பவளமும் மோகன புன்னகை வீசும் நல் இளம் மங்கையரும் கரும்பும் நெற்கதிரும் மூங்கில் விளையும் குளிர் முத்துக்களும் யானை தந்தமும் நெடிய குன்றங்களும் இனிதே காட்சியளிக்கும் சேர நாடாக அது விளங்கியது. அந்த நாட்டிலே பழமையான ஒரு சிற்றூர் செங்குன்றூர் என்ற பெயரிலே இருந்தது. அந்த ஊரில் வேத விதிப்படி நான்மறையை கற்றுணர்ந்த அந்தணர்கள் நல்லொழுக்கம் நிறைந்தவர்களாக வாழ்ந்து வந்தனர். உழவர்குடி பெருமக்களும் நன்னறியோடு அவர்களோடு இணைந்து வாழ்ந்து வந்தனர். வேளாளர் குலத்தில் விரன்மிண்ட நாயனார் என்னும் தவச்சீலர் அவதரித்தார். அவர் சிவனடியார்களிடம் அன்பு பூண்டு சிவனுக்கும் அவன் அடியார்களுக்கும் பணி செய்வதையே கடமையாக கொண்டு பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்து வந்ததும் சிவனே போற்றி சிவனடியார்களே போற்றி என்று சிவனை வணங்கும் முன் சிவனடியார்களையே வணங்கினார். தவயாத்திரை மேற்கொண்ட நாயனார் திருவாரூரை அடைந்து தியாகராஜ பெருமானை நாள்தோறும் தரிசித்து வந்தார். அத்திருக்கோவிலுக்கு நம்பியாரூரான் சுந்தரமூர்த்தி நாயனாரும் தியாகராஜரை தரிசனம் செய்ய வந்தார். அங்கு உள்ள மண்டபத்தில் அமர்ந்திருக்கும் சிவனடியார்களை வணங்காமல் அவர்களைக் கண்டும் காணாமல் இறைவனை வணங்கச் சென்றார் சுந்தரமூர்த்தி. அதைக் கண்டு சினம் கொண்ட விரன்மிண்டர் அடியார்களை வணங்காமல் சென்றார். சுந்தரரும் சிவபெருமானும் அடியார்களின் திருக்கூட்டத்திற்கு புறம்பு என்று மிக வருத்தத்துடன் கூறினார். அதை கேட்டு திகைத்த சுந்தரமூர்த்தி சிவனடியார்களிடம் விரன்மிண்டார் கொண்டிருக்கும் பாசத்தையும் பற்றையும் கண்டு வியந்து தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று தொடங்கும் திருத்தொண்டத் தொகை என்னும் திருப்பதிகத்தை பாடி சிவனடியார் திருக்கூட்டத்தை வழிபட்டார். சிவனடியார்களை முதலில் வணங்கி பின் தன்னை வழிபடச் சொல்லும் விரன்மிண்டாரின் செய்கையைக் கண்டு மகிழ்ந்த ஈசன் விரன்மிண்டாருக்கு தன் சிவகணத் தலைவராகும் தகுதியை அளித்து பாராட்டினார். சுந்தரரை திருத்தொண்டத் தொகை பாடும்படி செய்த விரன்மிண்டாரின் அரிய செயலை சேக்கிழார் பெருமான் பாராட்டி மகிழ்ந்ததோடு முக்கண் முதல்வனும் தன் கைலை மலையில் தன் அருகில் இருக்கும் பெரும் வாக்கியத்தை விரன்மிண்டாருக்கு அளித்து அவரை பெருமைப்படுத்தினார். அடியாரை போற்றி அரிகரனை வணங்குவோம். சிவனே போற்றி சிவனடியார்களே போற்றி. நன்றி, வணக்கம்.